எல்லாரும் வணக்கம். என்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை பற்றி கொளுத்தி போட ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து பல பேரும் அவரை பற்றி ஈவேரா அவர்கள் பேசிய பொன்மொழிகள், அவர் எழுதிய மிகவும் முத்தான வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்துக்கு அவங்க ஆதாரம் கேட்டாங்க. இப்படி ஈவேரா அவர்கள் பேசியதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு கேட்டாங்க. ஆனா எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்களை ஆதாரத்தோட எடுத்து போட்டு பாரு இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. நம்மளும் நம்முடைய காணொலியில சில விஷயங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கோம். ஆனாலும் சகோதரர் பாரி அவர்களுடைய இதை பற்றிய காணொலி இல்லாம இது ஒரு முழுமை பெறாது அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறதுனால சரி அவர்கிட்ட பேசிடலாம், பேசி இதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் அப்படின்றத வந்திருக்கேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஒரு சில வார்த்தைகளை பத்தி ஈவேரா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பத்தி நான் படிக்கிறேன். அதாவது பெண் ஏன் விடுதலை ஆனால் அப்படின்ற புத்தகத்துல அவர் எழுதிய வார்த்தைகள். அதுல முதல்ல 3 பாட்டா எடுத்துக்கலாம். ஒண்ணு, பெண்கள் பத்தி, திருமணத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு. 2வது, குழந்தை பேருவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு. 3வது, ஆண்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு. அப்படி போயிடலாம். முதல்ல இந்த திருமண விஷயத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, முதல் மனைவி மணமகனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட மறுமணம் செய்து கொள்ளப்படுவதை சுயமரியாதை கொள்கை ஆதரிக்கிறது. பெண் ஏன் அடிமையானால் பக்கம் 43. அதாவது முதல் மனைவி ஹஸ்பண்டோட இருக்கிறாங்க. அப்ப அது கணவன் கக்கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்ப எல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரி. அதான் இப்ப நிறைய இந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்க. இந்த லூலு அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு. அவங்க எப்படி பேசிப்பாங்கன்னா, ஒரு 4 பேர் உட்காந்துருவாங்க, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துப்பாங்க, அவங்களோட அவர்களுடைய கணவன்களோட இருக்கிற அனுபவத்தை பகிர்ந்துப்பாங்க. அதே போல இவர் இன்னொருத்தருடைய கணவனோட இருந்த அனுபவத்தையும் சேர்த்து பகிர்ந்துப்பாங்க. அது ஒரு எல்லாம் ஒரு இது மாதிரி வச்சுங்களேன். ஒரு 4 பேர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து 4 பேரோட சாப்பாடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதான் இதுல சொல்ல வர்றாரு. ஒரு வேலை அந்த வாழ்வியல் தானுங்க அவர் ப்ரமோட் பண்ணது. அதுதான் நான் தான் சொல்றேன்ல, இந்த ஓகிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆரம்பத்துல இருந்தே ஒரு கூட்டம் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு வந்துச்சு. அந்த கூட்டத்துல அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2014-15 காலகட்டத்தில இருந்தே நம்ம சொல்றது, ஈவேரா இஸ் என் ஏஜென்ட். அது ஒரு இலுமினாட்டி ஏஜென்ட் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். அவர் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாண சங்கத்துல எல்லாம் போய் கலந்துக்கிட்டாரு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த நிர்வாண சங்கம்ங்கிறத நடத்தினது யார்? ஜெர்மன்ல நடத்தினாங்க. அதை நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன நோக்கத்திற்காக நிர்வாணத்தை வந்து பயன்படுத்தினாங்கன்னா, அங்க கிறிஸ்துவ மதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கண்ட்ரி. அப்ப கிறிஸ்துவ மதத்துல வந்து உடல் நிர்வாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தானுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து உடலை வந்து பொது தளத்துல வந்து நிர்வாணமாக காட்டுதல் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான, ஷோயிங் த ஸ்கின் வந்து ரொம்ப தப்பான ஒரு கலாச்சாரம். அதை நாங்க மாத்தி அமைக்க போறோம். அந்த நிர்வாண இது நாங்க அப்படிதான் இருப்போம், நிர்வாணமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பீச் எல்லாத்தையும் அவங்க விலைக்கு வாங்கி, பிரைவேட் பீச்சஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, பணக்காரங்கிறனால பீச் இவங்களுக்கு இருக்கும், அங்க வந்து இது பண்ணிக்கிட்டு நிர்வாணமா அலையிறது. இவர் அங்க போயிட்டு வந்தாரு. அதெல்லாம் ஒரு பெருமையாக வேற அவரே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அங்க போய் என்ன செஞ்சிருக்க போறாங்க? ஒரு ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருப்பதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு எனக்கு புரியல. நாய் நிர்வாணமா தான் இருக்கு, காக்கா நிர்வாணமா தான் இருக்கு, யானை பூனை எல்லாமே நிர்வாணமா தான் இருக்கு. இதுல என்ன பெருமை கிடக்குன்னு கேட்கிறேன். ஆடை உடுத்துறதுலதான் பெருமை இருக்கு மனிதனுக்கு. ஏன்னா ஆடை உடுத்தணும்னா அவனுக்கு வந்து நெசவு தெரியணும், அவனுக்கு விவசாயம் தெரியணும், புரியுதுங்களா? அப்புறம் அதை தைக்க தெரியணும், அப்புறம் அதை துவைக்க தெரியணும், அதுக்கு ஒரு கலாச்சாரம் தேவை, அதுக்கு ஒரு பண்பாடு தேவை, அதுக்கு ஒரு அழகியல் தேவை. ஒரு பட்டு துணினா அதுக்கு ஒரு அறிவியல் தேவை. இந்த மாதிரி உடை உடுத்துவதற்கு தான் அறிவியல் தேவை, கலாச்சாரம் தேவை, பண்பாடு தேவை, அறிவு தேவை, பொருளாதாரம் தேவை. அமனகுண்டியா சுத்துறதுக்கு பைத்தியக்காரனே போதும். இதுக்காக அமனகுண்டியா சுத்தினவங்க எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்ல வரல. ஆனா அமனகுண்டியா சுத்துறவன் பைத்தியக்காரன் தான். இல்ல ஒரு வேளை இப்படி நினைச்சிருப்பாங்களோ, இப்ப ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணி எல்லாரையும் பாக்குறோம், சாதாரணமா கை இருக்குது, கால் இருக்குது, முகம் தெரியுது, இதெல்லாம் பார்க்கும்போது பெருசா காம உணர்வுகள் அதிகமா ஏற்படுறது இல்ல. ஏன்னா இதெல்லாம் எல்லாருமே பார்த்து பழகின ஒரு உறுப்பு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து நல்லா பழகிட்டா அதை பார்த்தாலும் ஒரு காம உணர்வு ஏற்படாது அப்படின்ற ஒரு சைக்காலஜி வந்துருக்கும் அவங்களுக்கு. இவங்க இந்த சைக்காலஜியோட ஒரு அடுத்தபடியா இப்போ புது ஒரு திட்டமும் அறிவிக்க போறதா கேள்விப்பட்டேன். பொது இடத்தில் மலம் கழிப்போம். ஏன்னா அதையும் நீங்க மறைஞ்சுதானே 4 சவுத்துக்குள்ள பண்றதா? 4 சவுத்துக்குள்ள என்னங்க சுதந்திரம் வேண்டாமாங்க? சுதந்திர காத்த சுவாசிக்க வேண்டாமாங்க? அதனால பொதுவிலதான் மலம் கழிப்போம். இது இயற்கையிலையும் பாருங்க, காக்கா பூனை நாய் இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ போற போக்குல இப்ப நாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போற இடம்லாம் அது மலம் கழிச்சிட்டு போகுது. மனுஷன் மட்டும் என்னத்துக்கு ஒரு 4 சுவரை கட்டி அதுக்குள்ள உட்காந்து கஷ்டப்பட்டு நிமிந்து எதுக்கு உட்காந்துக்கிட்டு போனோம்? நின்று போக கூடாதா? இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி வரும்ல. இந்த மாதிரி கேள்விக்கு ஏதோ புதிய விதமாக மலம் கழித்தல் எப்படி அப்படின்னு சொல்லி எதாவது நடத்தினாலும் நடத்துவாங்க. அதுதான் எதது மாரல், எதது ஒரு நாகரிகம். இப்ப மலம் கழித்தலை ஏன் வந்து பிரைவேட் பண்ணிருக்கான் மனுஷன்? இதை யோசிச்சாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஒரு அருவருக்கத்தக்க சில விஷயங்களை அவன் வந்து மறைச்சு வைக்கிறான். அதே போல பிறப்புறுப்புகள் இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல.
அதனால அதெல்லாம் ஆடை போட்டு மறைக்கிறான். அதுதான் இதோட நீட்சியாக இன்னைக்கு நம்ம உடுத்தக்கூடிய உடைகள், நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம்லாம் இப்படிதான் வளருது. அது இதெல்லாம் காட்டக்கூடியது, இதெல்லாம் காட்டக்கூடாததுன்னு அவன் முடிவு பண்றான். அது ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சி. இதை கூட புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, இதை புரிஞ்சுக்காம கிடையாது. இவங்க அந்த பழைய ஒரு கேடுகட்ட மனித வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, ஒரு எந்த ஒரு வரையறையும் இல்லாத ஒரு வரம்புக்கு மீறிய ஒரு ஆபாசம் நிறைந்த இஷ்டப்பட்ட நேரத்துல இஷ்டப்பட்ட ரீதியாக போறது, அது ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்வியல். அந்த மிருகத்தனமான வாழ்வியலை இவங்க நியாயப்படுத்தி அது மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டவங்க தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது. இதுதான் நம்ம பதிவு பண்ணணும். மிருகமாக மனிதர்களை மாற்றுவதற்கு பேசிய நபர்களில் ஈவேராவும் ஒருவர். இவர் சொல்றதை வச்சு பார்த்தா திருமணமானாலும் அதேதான். இந்த லூலு குரூப் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதேதான் ஈவேரா அவர்கள் பேசியிருக்காரு. ஆமா. அப்ப கிட்டத்தட்ட இப்ப இந்த லூலு குரூப்ல பேசிட்டு இருக்கிற 4 பேருடைய சிந்தனை ஓட்டம் என்னவா இருந்திருக்குதோ அதுதான் அன்றைய ஈவேரா அவர்களுடைய சிந்தனை ஓட்டமா இருந்தது. பயங்கர அட்வான்ஸ்டு. அவங்க வச்சுக்கிட்டு தானங்க இவங்க வந்து அவரோட முகப்பை வச்சுக்கிட்டு தானே அந்த குரூப்பும் செயல்பட்டுச்சு. கூட சமீபத்துல பேட்டி. ஆனா அந்த குரூப் வந்து இது மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் ஆயிரும். ஆக்சுவலா அதை அவங்க பண்ணல. அது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இப்ப நீங்க சொல்லும்போது அந்த லூலு அந்த கேங்க பத்தி பேசிட்டோம். அவங்க இப்படி வாழ்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் முறை. அது காரி துப்பப்படும், நம்ம துப்பிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அது வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனா இவங்க பண்ணது அது மட்டும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பெண்களை வந்து மூல செலவு செய்யறது. இப்ப இந்த மூல செலவு செய்யற பெண்கள்ல வந்து குடும்பத்துல இருந்து வெளியில வந்தவங்க, டிவோர்ஸ்டு கண்டிஷன் இல்ல டிவோர்ஸே ஆகாம குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருப்பாங்க, இல்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கலாம், ஹஸ்பண்டோ இல்ல அவங்க ஃபேமிலியோட டிட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்களை இவங்க டார்கெட் பண்றது. அந்த பெண்களை இந்த சர்க்கிளுக்குள்ள கொண்டு வருது. அந்த பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்குள்ள சர்க்குலேட்ல விடுறது. சர்க்குலேட்ல விடுறதுன்னா இவங்க கணவனோட போயிட்டு வா ஒரு நாள், அவன் கணவனோட போயிட்டு வா, உனக்கு ஆடவர்களோட அந்த இதெல்லாம் வந்து சலனமா பழகு. இதெல்லாம் போயிட்டு வந்தோடனே இந்த பொண்ணுக்கோட கேரக்டர் வந்து கரப்ட் ஆயிரும். இப்படி இந்த கரப்டான இந்த பொண்ணை வந்து அடுத்து என்ன பண்றதுன்னா, சரி இதெல்லாம் எதுக்கு நீ சும்மா போய்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்காப்ல, அவருக்கு உடல் தேவை இருக்கு, பாடிலி நீட்ஸ் இப்பெல்லாம் சொல்றாங்களா, பாடிலி நீட்ஸ், அந்த மாதிரி பாடிலி நீட்ஸ் அவருக்கு இருக்கு. பட் ஆனா பாரு அவருக்கு இந்த மாதிரி டேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 25K கொடுக்குறேங்கிறாரு. ஸோ நீ ஒரு மாசம் மட்டும் அவரோட கொஞ்சம் இருந்துட்டு வரியா, கொஞ்சம் உனக்கும் வந்து ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். ஏன்னா புது ஆண், இத்தனை இதோட 20-25 ஆண்களோட படுத்திருப்ப, உனக்கு அனுபவம் இல்லை. இன்னும் ஒரு 2-3 பேரோட படுத்து இந்த அனுபவம் அதிகம் நிற்கும். அது அவருக்கு ஒரு அனுபவம், உனக்கும் ஒரு அனுபவம், மியூச்சுவலா நீங்க 2 பேரும் பெனிஃபிட் ஆயிக்கலாம். கூட சேர்ந்து எனக்கு ஒரு கமிஷன் மட்டும் ஒரு 5% கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அலைஞ்சது அது. சரியா, அதுதான் பண்ணிட்டு இருந்துச்சு. அது இது பேர் என்ன, மாமி தொழில். ஏன்னா மாமாவா இவங்க பெண்ணு, மாமான்னு சொல்ல முடியல, இது மாமி இந்த வேலையை பண்ணுது. மாமின்னு இவங்க கொச்சுக்குவாங்க, டே அதை சொல்லடா, மாமா மாமின்னு சொல்ல வரேன்டா. அந்த அம்மா அந்த வேலையை பண்ணுது. இதுதான் இப்ப மாட்டுது. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி பெரியாரிய வட்டம் அப்படின்னு சொல்லி இந்த இளம் பெண்கள் பாவம், அவங்களும் பாவம் தானுங்க. அவங்களுக்கு என்ன ஓப்பனா நான் சொல்லுவா, இவங்க இந்த பெரியாரிய வட்டத்துக்குள்ள விழுகக்கூடிய பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஆணால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஏதோ எனக்கு அப்பாவா இருக்கலாம், அவர் குடிகாரரா இருப்பாரு, அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் செய்யறவரா இருப்பாரு, ஹஸ்பண்ட் வந்து ஒழுக்கம் இல்லாதவனா இருப்பான். சோ இந்த இதுல பாதிப்படைஞ்சு ஆண்களே இப்படிதானே ஒரு ஆண்கள் மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும் பாத்தீங்களா, அப்படி இருக்கிற பெண்களை அழகா இதுக்குள்ள போட்டு அவங்களை விபச்சாரியா மாத்தி ஒரு வேலையை வந்து இந்த லூலு குழுமம் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. லூலு மோசஸ்ன்னு சொல்ற அந்த பொம்பளை அதுல அது வசமா மாட்டிக்கிச்சு. அந்த சர்க்கிள்ல பெண்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், தமிழச்சின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல இருந்து வந்து அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த இஷ்யூ வந்து இப்படிதான் பரவுச்சு. சோ அவங்க இந்த கருத்தியெல்லாம் எதற்கு பயன்படும்ங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. இல்லைங்க, முதல்ல அவங்க எல்லாம் உள்ள கூப்பிடும்போது என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, பாரு இப்படிலாம் பெரியார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நம்மளுடைய இச்சையை தீர்த்துக்கிறதும், நம்ம மெயினா அவங்க வந்து பெண்களை வந்து எதை சொல்லி எடுக்கிறாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை ஆர்காசம், இதை அடையிறது எப்படி, அப்ப நம்ம என்னென்னலாம் அதுக்கு பண்ணலாம், அதுக்கு பெரியார் என்ன மாதிரி நெறிமுறை எல்லாம் நம்ம காட்டியிருக்காரு அப்படின்ட்டு அதை காட்டிதான் உள்ள இழுக்கிறாங்க. காட்டி முதல்ல உள்ள பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, நம்ம மட்டும் பேசிப்போம், நம்ம மட்டும் அதுக்கான பழகிப்போம் அப்படின்றது இப்படி கூப்பிட்டு தெரியும். அதுக்கப்புறம் நேர்ல சந்திக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே அவங்க பழக விடுறது, இப்படியே படிப்படியா அது தெரியும். நம்ம அந்த டைம்லயே வந்து அதை அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்டு தான் இருந்தோம். இது என்னன்னா, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த கருத்தியல்கள்லாம் உதவுங்கிறதான் நம்ம சொல்றது. இது தப்பான ஒரு வழிகாட்டல் பெண்களுக்கு. ஓகே, இது அங்கிருந்தா வருது. அப்போ சரி, ரைட். அடுத்து விதை அவர் போட்டது. விவாகரத்து சட்டம் ஏற்படாமல் போனால், ஒருவேளை இப்ப இருக்கிற சட்டம் மாதிரி அப்போ விவாகரத்து சட்டம் இல்லையா இருக்குது, ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், விவாகரத்து சட்டம் ஏற்படாமல் போனால்
விவாகரத்து சட்டம் வரும் வரை நாம் போராடுவோம். ஏன்னா ஒருத்தர் கூட மனசார வாழ பிடிக்கல அப்படின்னா அவங்க மனசார பிரிஞ்சு போய் இன்னொருத்தர் கூட வாழலாம். வந்து ஒரு சிம்பிளுங்க, விவாகரத்துலாம் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அறுத்து கட்டுதல்ங்கிற பழக்கம்லாம் தமிழர்கள் முறையில இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்கர் தர்சனோட புக்லயே அவன் ஒவ்வொரு சமூகமும் எப்படி வந்து மன உறவுல ஈடுபடுறாங்க, அந்த மன உறவு முறியும் போது அந்தந்த சமூகங்களோட நடவடிக்கைகள் என்ன, அபராதம் போடுறது, ஃபைன் கட்டுறது, ஒரு சின்ன ஒரு தொகையை கட்டிட்டு அவங்க பிரிஞ்சுக்கலாம்ங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த சட்டங்கள் டிவோர்ஸ் கல்ச்சர் வந்து நம்ம கிட்ட இருந்ததுதான். ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றவங்க, பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்டியன் மரபு. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் அது டிவோர்ஸ்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும் பொழுதே வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து சொல்லப்படுது பாரு. ஆனா பைபிள்ல இருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஆமாங்க, அது பிரிச்சு போடுறது எல்லா கல்ச்சர்லயுமே இருக்கு. பட் ஆனா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அந்த ஒரு மதம் சார்ந்த புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகிற வரைக்கும் ஒரு ஒற்றுமையாக இவரோட இன்ப துன்பங்கள்ல நான் பங்கு பெறுவேங்கிறத அவங்க உறுதிமொழி எடுத்து இது பண்ணுவாங்க. அப்ப அந்த டிவோர்ஸ் அப்படிங்கறத வந்து ஒரு லீகலைஸ்டு டெர்மினாலஜிக்குள்ள வாய்ச்சொல் விஷயமாகத்தான் இருந்துச்சு ஒழிய ஒரு சட்ட ரீதியாக வெள்ளைக்காரன்கள் காலகட்டத்துல பெருசா ஒரு இதை உருவாக்கல. இல்ல நியூ டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டில சொல்லிருக்காங்க, அதாவது விருப்பம் இல்ல அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்காது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க விளையிக்கலாம், அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க வேற ஒருத்தரோட சேர்ந்து வாழலான்றது விதிமுறைகளோட கொடுக்கப்பட்டிருக்கு. மதத்துக்குள்ள அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. ஆனா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும்ல, இப்படி பிரிஞ்சா இவங்களுக்கு எப்படி, இது என்ன மாதிரி டெர்மினாலஜி, ஏன்னா கல்யாணத்தை அங்கீகரிக்குது அரசாங்கம், வந்து கல்யாணத்தை அங்கீகரிக்குது, அப்ப விவாகரத்தையும் அங்கீகரிக்கணும்ல. கல்யாணத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க, அது ரொம்ப வருஷமாவே நடக்குது. அப்ப விவாகரத்து அங்கீகரிக்கப்படாமல் இருந்துச்சு. ஆனா விவாகரத்து அதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லைங்கிறது இல்ல. விவாகரத்துகள் நான் தான் சொல்றேன், நம்ம பஞ்சாயத்துகள்லயே அந்த மாதிரி விவாகரத்துகள் நடந்திருக்குங்கிறதுக்கு நம்ம பழக்கத்திலே அறுத்து கட்டுதல் இதெல்லாமே இருக்கு. அதே போல இளம் வயதுல வந்து பெண் வந்து விதவையானலாம் டக்குன்னு மறுமணம் செய்யறதெல்லாம் நம்ம ஊர்கள்ல நம்ம குடும்பங்களுக்குள்ளேயே எல்லாமே பார்த்திருப்போம். அப்ப இது வந்து இயற்கையாகவே நம்மிடம் இருந்த கலாச்சாரம். ஆனா கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை வந்து ஒரு ஒரு தனியான ஒரு விஷயமா ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுக்காம வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதுக்கப்புறம் அவனும் கொடுத்துட்டான். அவன் எனக்கு தெரிஞ்சு இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி அவனும் அதெல்லாம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் நானு. ஆனா இவங்க எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னு தெரியல, என்ன மாதிரியான விவாகரத்துக்கு இவங்க சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க என்ன சொல்ல வராங்க, விவாகரத்து இல்ல அப்படின்னா நாங்க வந்து பலதார திருமணத்தை வந்து நாங்க அங்கீகரிப்போம். அதுதான் பாருங்க, சட்டம் ஏற்படாமல் போனால் கல்யாணம், முதல்ல கல்யாண மறுப்பு பிரச்சாரம், கல்யாணம்ன்றதே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பிரச்சாரம். ரெண்டாவது பிரச்சாரம், கல்யாணமான புருஷன்களும் பெண்களும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலுமே பலதார பிரச்சாரமும் தான் செய்ய வேண்டியிருக்கும். எத்தனை பேரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலான்ற பிரச்சாரம் தான் நாங்க பிரச்சாரம் தான் பண்ணாங்களே, நாங்க தான் பார்த்துட்டு தானே இருக்கோம். பண்ணிதானே இத்தனை பேரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இத்தனை பேர் குடும்பத்துக்கு ஒரு ஆளுன்னு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள சண்டை போட்டிருக்கீங்க, உங்க சண்டையில அடுத்தவனை போய் வெட்டி சாச்சிருக்கீங்க, இதெல்லாம் நடந்துச்சு இல்ல, பார்த்தோம்ல. அது இந்த வழித்தோன்றல்கள் தானே பண்றாங்க. கட்டண பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் பொழுதே இருக்கிற இடத்திலேயே வேற ஒரு பெண்ணைக்கு காதலிப்பதும் அதுக்கு அடுத்து இன்னொரு பொண்ணையும் காதலிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதற்கெல்லாம் விதை போட்டவர் ஈவேரா அவர்கள்ங்கிறதா இதுல புரியுது. ஒண்ணு விவாகர சட்டம் கொண்டு வா, இல்லைன்னா கல்யாணம் பண்றதே நாங்க எதிர்ப்போம், அல்லது கல்யாணம் பண்ணாலும் நாங்க எத்தனை பேர் வேணா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து இது வந்து திருமணத்தை பத்தி அவர் சொன்ன விஷயங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, அண்ணன் சீமான் அவர்கள் கூட பேசினாரு, பெரிய சர்ச்சையாச்சு, நீங்களும் தான் பேசுறீங்க. அதாவது பெண்கள் வந்து தங்களுடைய விடுதலைக்காக கர்ப்பப்பையை அறுத்து தூர வீசிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, பெண்களின் விடுதலைக்கும் சுயேச்சைக்கும் கர்ப்பம் விரோதமாக இருப்பதால், அதாவது இருக்குதுன்றத பதிவு பண்ணிடுறாரு முதல்ல, கர்ப்பம் விரோதமாக இருப்பதால் சாதாரண பெண்கள் பிள்ளைகளை பெறுவதை நிறுத்திவிட வேண்டும், சுத்தமாக நிறுத்திவிட வேண்டும் என்கிறோம். பெண் ஏன் அடிமையானால் பக்கம் 71. அதாவது முதல்ல அவரே சொல்லிடுறாரு, டிக்ளேர் பண்ணிடுறாரு, என்னன்னா விடுதலைக்கு கர்ப்பம் விரோதமாக இருக்குதுன்றத டிக்ளேர் பண்ணிடுறாரு. இத வந்து இப்ப இருக்கிறவங்க கூட என்ன வந்து எல்லாம் தெரிஞ்சவராச்சே, அதான் மூளை சுரந்துருச்சு அவருக்கு, அதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. புரியுங்க கூட. இன்னும் இது மீதி முடிச்சிடறேன். மதுவிலக்கு பிரச்சாரத்தை விட, தொத்து வியாதிகளை ஒழிக்கும் பிரச்சாரத்தை விட கர்ப்பத்தடை பிரச்சாரம் மிக முக்கியமானது என்பதே நம்முடைய அபிப்பிராயம். அதாவது மதுவிலக்கு கூட பெருசா முக்கியம் கிடையாதுங்க. அதே மாதிரி தொத்து வியாதி, இதை பத்தி நம்ம அந்த கொரோனா வந்துச்சு அதை பத்தி எல்லாம் அந்த விழிப்புணர்வு கூட முக்கியம் கிடையாது. அது எல்லாத்தையும் விட முக்கியம் கர்ப்பத்தடை பிரச்சாரம் அப்படிங்கிறாரு. கூடவே இன்னொன்னு, பெண்கள் பிள்ளை பெறும் தொல்லையில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்கிற மார்க்கத்தை தவிர வேறு எந்த வகையிலும் பெண்களுக்கு விடுதலையும் இல்லை என்கிற முடிவு கல் போன்ற உறுதியை உடையதாக இருக்கிறது. பெண் ஏன் அடிமையானால் பக்கம் 77.
அது இதுதான் சொல்றேன்லங்க, ஒரு ஒரு மனிதர்களை பற்றியான அவங்களோட உடலியலை பற்றியான எந்த ஒரு புரிதலும் இல்லாத மனிதனுடைய பிதற்றல் இதெல்லாம். இல்லைங்க, இது பிதற்றல் மாதிரி தெரியுதா? அல்லது வந்து இப்ப அஜெண்டா, அந்த அதான் அஜெண்டாவை இவர் வந்து அந்த அஜெண்டாவே பிதற்றல்ங்கிறேன் நானு. ஒட்டுமொத்தமான நோக்கமும் என்னன்னா, பெண்களை காம பொருட்களாக பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியோட டைப் ஆகி கொள்ளாம கை கழுவி விட்டு போறதுதான் ஆண்களுக்கு ரொம்ப சுலபம். ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான விஷயமே என்ன, இப்ப பாக்குற பொண்ணோட எல்லாம் புணர்ந்துட்டு டாடா பை பை சொல்லிட்டு போறது ஈஸியா, பாக்குற பொண்ணோட எல்லாம் புணரணும்னு ஆசை, புணர்ந்துட்டா குழந்தை வந்துச்சுன்னா நீ லாக் ஆயிருவீங்க. கரெக்டா? ஆமா. அப்ப நீங்க லாக் ஆக கூடாதுன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்க கூடாதுல்ல. ஆமா, இதுதானே சிம்பிள். இப்ப இதே ஈவேரா அவர்கள் புணராமல் இருக்கணும், இந்த மாதிரி பெண்களை வந்து தொல்லைப்படுத்துறதுக்கு ஆண்கள் விதைப்பையை கழட்டி போடுன்னு சொன்னாரா? சொல்லல. அதுதான் உறுப்பு, அதுதான் துருத்திக்கிட்டு இருக்குது. தேவைன்னா ஆண்கள் விதைப்பையை பிரிச்சு போடுன்னு சொல்லிருக்கலாம்ல, அது சொல்லல. அப்ப அவருக்கு அங்க இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் என்ஜாய்மெண்ட் தேவை. கர்ப்பப்பை உள்ள இருந்துச்சுன்னா தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுல்ல. கர்ப்பப்பை இல்லைன்னா பிரச்சனை இல்ல. என்ஜாய்மெண்ட் நடந்துச்சு, இவருக்கு எல்லாமே நடந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனா குழந்தை கலந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவருக்கு பிரச்சனை ஆகுதுல்ல. நம்ம வந்து காசு கொடுக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதை படிக்க வைக்கணும், அது படிக்காம போச்சுன்னா அதுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டம். அப்படி தண்ணி தெளிச்சுலாம் விட முடியாது குழந்தை. அப்ப அந்த இது இல்லாம போயிடுச்சுன்னா, ஆரம்பத்திலே அது இல்லாம பண்ணிட்டா அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, அப்ப கர்ப்பப்பைய புடுங்கி போடு. கர்ப்பப்பைய புடுங்கி போட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசும் பொழுது அப்பதான் வந்து இந்த கர்ப்பப்பையை அகற்றக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த அந்த மருத்துவ முறையே வந்து வருது. கர்ப்பப்பையை கழட்டி போட முடியும், கழட்டி போட்டா பெண்களோட உடல்ல பெருசா பாதிப்பு எல்லாம் வராம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டாக்டர்ஸ். அப்ப உடனே இவர் வந்து உடனே கர்ப்பப்பை புடுங்கி போடு, கர்ப்பப்பை புடுங்கி போடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் கேக்குறேன்னா, இவர் பேச்ச கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு பொண்ணாச்சும் இந்த வேலையை பண்ணிருக்காங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் சொன்னதை யாருமே மதிக்கல, ஒரு பொருட்டாங்க கூட காதுல எடுத்துக்கல, உளறிட்டு இருக்காருன்னு சொல்லி கடந்து போயிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க தான் சொல்லுங்க, பெரியாருடைய பேச்சை கேட்டு கர்ப்பப்பை கழட்டி போட்டவர் யாரு இந்த உலகத்துல? யாருமே இல்லை. ஏன்னா அது முட்டாள்தனமான கருத்து. இந்த முட்டாள்தனமான கருத்துல அவர் சொல்லியிருக்காருங்கிறது நீங்க தான் வெக்கப்படணும். இதெல்லாம் ஒரு பெருமை மிகு கருத்தாக நீங்க வந்து தூக்கி வச்சு பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு என்னன்னு புரியல. அவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்களைத்தான் இவர் வந்து ஆரம்ப காலம் தொட்டு பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு பெண் கர்ப்பப்பையை கழட்டி போடுறது இதெல்லாம் இல்ல. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சுயோலுக்கம் வேணும். இது என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டினா எதுக்கு என்ஜாய்மெண்ட்? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத என்ஜாய்மெண்ட் என்ன என்ஜாய்மெண்ட்? புரியுதுங்களா நான் சொல்றேன்? இப்ப இந்த பஞ்சி ஜம்பிங் எல்லாம் சொல்லுவாங்க, அது என்ஜாய்மெண்ட்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் அதையும் தான் சொல்லுவேன், அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத முட்டாள்தனமான என்ஜாய்மெண்ட். அப்புறம் இந்த ஸ்கை டைவிங்னு சொல்லுவாங்க, என்ஜாய்மெண்ட் தான். அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ரெஸ்பான்சிபிளா இருக்க எந்த மடையும் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டான். அறிவுரையும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சா. அது ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அது எந்த பயனும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த அட்ரினலின் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது ஒரு விதமான அடிக்ஷன். அது அட்ரினலின் எனக்கு கிடைக்கும் போது நல்லா தான் இருக்கும். அது ஒரு இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அச்சப்படுற விதமா ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து புதர்ல இருந்து உங்களை வெட்ட வராங்க. அப்ப அட்ரினலின் உங்களுக்கு சுரந்துரும். கண்டிப்பா. இப்ப இந்த அட்ரினலின் சுரக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்பு வந்து ஒரு மாதிரி ஃபிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப உடம்புல அதிகமா இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஆங்கர் எல்லாமே இருக்கும். ஆனா அது ஒரு விதமான ஒரு அனுபவமா இருக்கும். அது ஒரு உங்களுக்கே தெரியும். நீங்க சில நேரங்கள்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அட்ரினலின் சுரந்துரும். தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கனவு வரும், அந்த கனவுல வந்து ஏதாவது உங்களை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அட்ரினலின் சுரக்கும். அப்ப டக்குன்னு எந்திரிப்பீங்க, உங்க உடம்பு வந்து அந்த அட்ரினலின் இருக்கும் அதுல. இது வந்து அது ஒரு விதமான அது ஒரு அடிக்ஷன். அது இந்த அட்ரினலின் அடிக்ஷனுக்கு ஆறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பஞ்சிங் ஜம்பிங். அப்ப இந்த பஞ்சிங் ஜம்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அட்ரினலின் சுரக்கும். அதாவது அந்த ஸ்கை டைவிங் பண்ணும்போது உங்களுக்கு அட்ரினலின் சுரக்கும். ஆனா இதெல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இதே போலதான் செக்ஸும். செக்ஸுங்கிறது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்கும்போது அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதன் மூலமாக ஒரு இணை சேர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பந்தம் ஏற்படுது, பாசம் ஏற்படுது. அதற்கு அடுத்த நிலை அது. அதுக்கு வந்து நீங்க திருமணம் பண்ணணும் அதெல்லாமே நாங்க ஒன்றும் சொல்லல. ஆனா ஒரு பாசமும் அன்பும் ஒரு இவனோட நான் இருக்கிறதுக்கு சரியானவன் இவன் அந்த பெண் முடிவு பண்ணணும். ஒரு ஆண் வந்து இவள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரியானவள் முடிவு பண்ணணும். இந்த முடிவு எப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பந்தம் வரும். அந்த பந்தத்துடைய வெளிப்பாடாகத்தான் செக்ஸுங்கிறது இருக்கும் இயற்கையில. இல்ல நான் வந்து அப்படி எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், இஷ்டப்பட்டதுக்கு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா
அது வந்து ரொம்ப தப்பான வாழ்வியல். அந்த வாழ்வியல் சில உயிரினங்கள்ட்ட இருக்கு. நாய்கிட்ட இருக்கும், காட்டு நாய்கிட்ட கிடையாது, தெரு நாய்கிட்ட இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. திருநாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கர்ப்பத்துல வந்து 2-3 நாய்களுக்கு பிறக்கிற குட்டியே அது பெத்தெடுக்கும். ஆனா திருநாயுடைய வேலை என்ன? அது ஒரு அடிமை. அடிமை திருநாய். ஏன்னா அதுக்கு வந்து அதோடைய யாரோடு நான் சேரணும், யாரோடு இது பண்ணணுங்கிறத அது ஒழுங்கா தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. இஷ்டப்பட்டது மாதிரி இது பண்ணிக்குது. குட்டி பிறந்தா போதும். அதுகளோட வாழ்க்கையே என்னன்னா பொறுக்கி திங்கிறது தான். மனிதன் அப்படி ஆயிடுவான். ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்வியலும் ஒரு மரம் சார்ந்த ஒரு வாழ்வியலும் ஒரு மனிதன்ட்ட இருக்கணும்னா உணர்தல் என்பது ஒழுக்கத்தோடு இருக்கணும். இல்ல ஒழுக்கன்றதை தாண்டி ஜஸ்ட் நான் எதுக்காக கேட்கிறேன், இப்போ பல பேர் நீங்க வந்து மாறி மாறி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, இப்போ என்னையே எடுத்துக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, என் கூட இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரிதான் பல பேரோட இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு எப்படி ஒரு அட்ராக்ஷனோ ஒரு கம்பேஷனோ ஏதோ ஒண்ணு இருக்குமா? அது முதல்ல அது இருக்கலாம். அது வந்து சில குறுக்குடு மைண்டுன்னு சொல்றவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கலாம். ஆனா அது வந்து அட்ராக்ஷன்ன்றதுனா பிசிக்கல் அட்ராக்ஷன் அதுதான் வரும். பிசிக்கல் அட்ராக்ஷனும் ஒரு செக்சுவல் ஏர்ஜ் வேணா வரலாம். அட்ராக்ஷன் கிடையாது, அஃபெக்ஷன். இப்போ ஒரு விபச்சாரி மீது உங்களுக்கு வரக்கூடியது செக்சுவல் ஏர்ஜ், அது அன்பு கிடையாது. புரியுதுங்களா? இது என்னுடைய சிம்பிளா கேக்குறேன், ஏன் விபச்சாரிகள் அதிகமா வந்து அபியூஸ் செய்யப்படுறாங்க? நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? விபச்சாரிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் மார்க், அந்த மாதிரி சைக்கோத்தனங்கள்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க, அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த விபச்சாரிகளோட போகக்கூடிய எந்த ஒரு ஆணுமே அவங்க மீது காதல் கொண்டு போறது இல்ல. அப்ப அவங்கள வந்து அவன் செக்சுவல் ஏர்ஜா தான் பார்ப்பான். அப்ப அவங்க மேல ஒரு வெறுப்பு தான் வரும். புரியுதுங்களா? அவங்க மேல வெறுப்பு தான் வரும். ஒரு ஆணுக்கு அவனுடைய காம சிந்தனை இருக்குல்ல, அந்த காம சிந்தனையோட உச்சத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவனுக்கு வெறுப்பு வரும். இது நம்மளோட பயாலஜி. அது எதுக்கு அவ்வாறு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில சயின்ஸ் இருக்கு. ஒரு ஆண் தன்னுடைய உச்சநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இனம் புரியாத ஒரு வெறுப்புணர்வு வந்து அவனுக்கு கிரியேட் ஆகும். அந்த வெறுப்புணர்வு எதுக்குன்னா சுத்தி அந்த அவன் குரங்குல இருந்து பரிணமிச்சு போன ஒரு உயிரினம் தானே மனிதன். குரங்குகள்லயும் பாத்தீங்கன்னா பல ஆண் குரங்குகள் இருக்கும், பல பெண் குரங்குகள் இருக்கும். அப்ப அந்த புணர்தல்ல ஒரு ஆண் குரங்கு புணர்ந்துருது. புணர்ந்த அடுத்த நிமிஷம் அது ரொம்ப காமான ஒரு விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு ஆண் குரங்கு வரும்போது அதுக்கு அந்த ஃபைட்டிங் சென்சேஷன் வராது. அப்ப அது புணர்ந்து முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்புல உடனே பக்கத்துல இருக்க எல்லா குரங்கையும் போய் கடிக்கும். இது குரங்குகள்ல நீங்க பார்க்க முடியும். இது மனிதனுக்கு இருக்குது. மனிதனோட பரிணாமத்துல இது அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் வந்து புணர்ந்து முடிச்ச உடனே ஆண் வந்து ஒரு மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டிட்டாச்சா ஃபீல் பண்ணுவான். இது வந்து ஒரு ஆணுக்கு இருக்கிற ஒரு இயல்பு. இதுக்கு பின்னாடி அந்த பெண்ணை பாதுகாக்கிற தன்மையும் இருக்கு. அவன் டிட்டாச்சா ஃபீல் ஆகாம இருந்தானா திரும்ப 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 அந்த பெண்ணோட புணர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தானா அந்த பெண்ணால உடல்நிலை பாதிக்கப்படும். அப்ப எல்லாத்துக்கு பின்னாடி அறிவியலும் இந்த ஒரு ஒழுங்கியலும் இருக்குங்க. இதெல்லாம் எதையுமே தெரியாது இவங்களுக்கு எல்லாம். உடனே இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு, நான் சொல்றேன்ல, ஒரு பெண்ணை அவன் அன்போடு அணுகுனாத்தான் அவனால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அந்த பெண்ணை அவன் காமத்தோடு அணுகுனா, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் இந்த ஆபாச வலைதளங்கள் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை அடிச்சு இது பண்ற மாதிரி இந்த BDSM எல்லாம் சொல்லி ஒரு கல்ச்சர் கட்டி போட்டு சித்திரவதை பண்ணி அதுல ஒரு ஆர்காசம் அடையுது. இந்த உளவியல் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? காமத்தோடு மட்டும் சிந்திக்கும் போது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி அடிக்கணுங்கிற எண்ணம் ஆண்களுக்கு வரும். ஆமா, பாதுகாப்பு உணர்வு போயிடும். வெறுப்பு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கான அடிமை அப்படிங்கிற அந்த உளவியல பார்த்தோம். சில செய்திகள்ல கூட கேள்விப்பட்டிருக்காங்க இல்லைங்க, அதாவது ரேப் பண்றவன் சும்மா ரேப் பண்றவங்க ஒரு கேட்டகரி, இன்னொருத்த வந்து துன்புறுத்தி ஈவன் ரத்தம் வரவேறாலும் அடிச்சு காயப்படுத்தி ரேப் பண்றது, இது ஒரு சைக்கோ கேட்டகரி ஒண்ணு. ஆமாங்க, நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஆணுக்கு அங்க அன்பு இல்ல அப்படின்னா இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகம். அவன் அந்த பொண்ணை வந்து அபியூஸ் செய்வதற்கும் அந்த பொண்ணுடைய கஷ்ட துன்பங்களை வந்து புரிஞ்சுக்காத தன்மையிலயும் அவன் இருப்பான். ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல நிறைய பேர் பெண்கள் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, கணவன் வந்து இஷ்டப்பட்ட நேரத்துல என் கூட வந்து புணரணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு ஒத்துக்காம போனோம்னா அவர் என்னை போட்டு அடிக்கிறாருன்னு சொல்றாங்க. என்ன உளவியல்ல அவனுக்கு இந்த சிந்தனை வருது? ஏன் வயலண்ட் ஆகுறான்? புரியுதுங்களா சொல்றது? காமம் தலைக்கேறுச்சுன்னா ஆண் வயலண்ட் ஆயிடுவான். அவனுக்கு அன்பும் அறமும் இவள் எனக்கானவள் மட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சேஃபான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவனால அந்த பொண்ணு கிட்ட அன்பை காட்ட முடியும். ஏன் சந்தேகப்படக்கூடிய ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட சண்டை போடுறான், அடிக்கிறான், அபியூஸ் பண்றான், சந்தேக புத்திக்காரனா இருக்கான்னு சொல்றாங்க. ஏன் அடிக்கிறான்? ரீசன் என்ன? அவனோட அடுத்த பரிணாமம் ஒரு பெண்ணின் மீது அவனோட நடத்தை இல்ல, அவனுக்கு ஒரு டவுட்டோ இதுவோ வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவனுடைய ஆங்கர் வந்து
தப்பான ஒரு பரிணாமத்துக்கு போய் தான் நிக்குது. ஒரு அபியூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் நிப்பான். இதுதான் ஆண்கள். இப்ப அதுக்குதான் என்ன சொல்றோம், ஒரு பெண்ணை வந்து அவன் முழுசா நம்பணும். ஒரு ஆண் அவன் முழுசா நம்பணும், அவள் எனக்கானவள்னு அவன் நம்பணும். அதெல்லாத்தையும் மனசுல வச்சுதான் தாலி கட்டுற முறையில தொடங்கி, இந்த குடும்ப வாழ்க்கை முறையில தொடங்கி, இப்படி இப்படி எல்லாம் பழகணுங்கிறத தொடங்கி எல்லாத்தையுமே நமது முன்னோர்கள் சரியாக கட்டமைச்சிருக்காங்க. இது எதுவுமே தெரியாத சில தற்குறிகள் இடையில வந்துட்டு அடுத்தவன் பேசின அந்த ஃபெமினிசம், வோக் ஃபெமினிசம்ங்கிற அஜெண்டாவை அரைங்குறையமா படிச்சுட்டு அதை கொண்டு வந்து இங்க வாந்தி எடுத்த கூட்டமாகத்தான் இந்த திராவிட கூட்டம். இன்னைக்கு வாந்தி எடுத்து வச்சு நீங்க என்ன நடந்திருக்கு? உங்களுடைய திராவிடம் 70 ஆண்டு பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்கிட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் ரேப் நடக்குது. ஒவ்வொரு நாளும் விமன் என்ன அது பெரியார் மண்ணு? என்ன பெரியார் மண்ணு? இதாங்க அதான் உருவாக்கி வச்சிருக்கீங்க. பெரியார் மண்ணு இங்க என்ன பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? பெண்களுக்கு தான் அவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. படிக்க போன இடத்துல பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. பெண்களுக்கு வேலை பார்க்க போனா பிரச்சனை. பெரியார் மண்ணு என்ன அது? இதுதான் குப்பத்தனமான ஒரு அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட பாருங்க, பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்து ஈவேரா அவர்களுடைய கொள்கையை தான் ப்ரொமோட் பண்றாங்க போல. ஏன்னா அதுல ஒரு படிக்கிற பொண்ணு வந்து பல பேரோட வந்து உறவு கொள்ற மாதிரியான காட்டியிருக்காங்க. அத எல்லாம் இங்க இருந்தா வருது. எல்லாம் ஐயா போக்சோ இன்ஸ்பிரன்ஸை தான் நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. உங்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முடிந்தால் போக்சோ சட்டத்தில் கைதாவார்கள், இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனையில கைதாவார்கள், இல்லைன்னா வந்து வேண்டாத ஒரு வாழ்க்கையில போய் மாட்டிக்க முடிப்பாங்க. குழந்தைகள் தான் ஃபார்ம் ஆயிடுதுன்னா அவங்க அப்பா ஆத்தாலாம் வந்து அருவாலை வச்சு இவரைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இவ கூட நான் மட்டும் புணரவில்லை, எனது நண்பர்கள் எல்லாரும் அதெல்லாம் இல்ல, நீ கல்யாணம் பண்ணி தானே உன் குழந்தை தான் வளருது, போக முடியுமாடு. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா வாய்ப்பு. இதுதான் நடக்கும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அவன் விட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒரு இழிச்ச வாயனை ஒரு நல்ல பையனா பார்க்க முடியும், இழிச்ச வாயனா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த இழிச்ச வாயனை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? அவன் இழிச்ச வாயனா தான் இருப்பான் கடைசி வரைக்கும். இதுதான் நடக்குது. இதனாலதான் சொல்றேன், இது ஒரு முட்டாள்தனம். ஒரு சரியான ஆண்மகனை தேர்ந்தெடுத்தா, ஒரு சரியான ஆண்மகன் தன்னுடைய மனைவி வந்து மற்ற ஆண்களோட பேசிக்கொண்டு பழகி கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு ஆண்மகன் விரும்ப மாட்டான். இதுதான் இயற்கை, இதுதான் யதார்த்தம். இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும், மனிதனுக்கும் பொருந்தும். சும்மா மனிதனுக்கு மட்டும் இது பொருந்தாதுலாம் நினைக்காதீங்க. இது பொருந்தும், மனிதர்களுக்கு மட்டும் பொருந்தும், திராவிடர்களுக்கு வேணா பொருந்தாம இருக்கலாம் மேபி, இல்லைங்களா? இப்போ கடைசியா இது எப்படிப்பட்ட தருணம் என்றால், ஈவேரா அவர்கள் தன்னையும் தன்னை பின்தொடர்கிற திராவிடர்களையும் தன்னை தாங்களே தாக்கி கொண்ட தருணம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கள மட்டும் தாக்கிக்கல. அந்த போஸ்டர் செருப்பு தச்சது அதுவா? அது இல்ல இந்த கேளுங்க. அது பாத்தீங்களா? அந்த போஸ்டர் அது பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். தந்தை பெரியாரை இழிவாக பேசிய தந்தை பெரியாரை கண்டிக்கின்றோம். லூசு பயலுங்களா? இல்லைங்க, அதுதான் கரெக்டா தான் பேசிருக்காரு அவரு. சரக்கு குடிச்சிட்டு வந்து யாரத்தை கண்டிக்கிறோம், யாரை திட்டுறோம் ஒண்ணும் புரியல. குடிகார பள்ளியில கூட்டு வந்துட்டு வளர்றாங்க. இல்லைங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஈவேரா அவர்கள் பேசிய பேச்சு தானே எடுத்து போட்டு பாருங்க, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்ப அது பேச்சுக்கெல்லாம் காரணம் யாரு? ஈவேரா. ஆமா, அவரை கண்டிக்கிறாங்க. மேல தப்பு இருக்குது. என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் பெண்கள் விடுதலைக்காக பாடுபடுவதாகவும் ஆண்கள் காட்டிக்கொள்வதெல்லாம் இப்ப யார் இதுக்கெல்லாம் பாடுபட்டு இருக்காங்க? சுபவீரபாண்டியன், ஈவேரா ஐயா அவர்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், மதிமாறன் அவர்கள், ஆண்கள், வை கோபாலசாமி அவர்கள் காட்டிக்கொள்வதெல்லாம் பெண்களை ஏமாற்றுவதற்கு செய்யும் சூழ்ச்சியை ஒழிய வேறல்ல. ஐயோ, இதெல்லாம் எடுத்துருங்க. அதாவது சுபவீரபாண்டியன் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த லூலு விஷயத்துல வந்து தொடர்பு படுத்தி எல்லாம் பேசினாங்க. எனக்கு வந்து அவர் வயசானவர், பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனா அதனாலதான் நம்ம அதை வந்து பெருசுபடுத்தாம அப்படி கடந்து கூட பாருங்க. அவங்க பேசணும்னு ஆமா, பாவம் அவருக்கு இப்ப இல்ல, அவருக்கு ஏதோ ஒத்துக்கல, ஏதோ சாப்பிட்டு இருக்காரு போல, ரொம்ப சாப்பிட்டாரு. சில நேரங்கள் வந்து அந்த மாதிரி சோர் தொட்டாயிரும். எவ்வளவு நேரம் தான் பாவம் கஷ்டப்பட்டு பண்றது, தொண்டை இதாயிடுச்சு, அவருக்கு கட்டிடுச்சு. ஆனா அதோட நிக்கல, முடிச்சிடறேன். இன்னும் சொல்லிருக்காரு தெரியாதனமா இவங்களை எல்லாம் சூழ்ச்சியை ஒழிய வேறல்ல. எங்கேயாவது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்கேயாவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை கிடைக்குமா? அதனாலதாங்க இப்ப புரியுது. கரெக்டா சொல்லிருக்காருங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்கிறேங்க. ஈவேரோட பல ஸ்டேட்மெண்ட் நான் எதிர்க்கிறேன். ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரு மேலயும் பாலியல் ரீதியான குற்றங்கள், பாலியல் ரீதியான பிரச்சனைகள் எங்கேயாவது வந்து ரைஸ் ஆகிட்டே தானே இருக்கு. ஈவேராவை சப்போர்ட் பண்ணி பேசுற அத்தனை பேர் மேலே இதெல்லாம் குற்றங்கள் வருது இல்ல? பூனைகள், எலிகள். கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா சொல்றாரு பாருங்க. கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்கேயாவது வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா? இவர் என்ன, அந்த வெள்ளைக்காரனுடைய காலை நக்குவது அவன் சுத்தமாக இருப்போம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரே. ஆமா, அதுவும் நம்ம கழக தோழர்கள்லாம் வந்து ஆமாம் அவர் சொன்னார். ஏன்னா வெள்ளைக்காரனோட கால் வந்து சுத்தமாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஏன் பல்ட் அடிக்கிறாரு? ஒருவேளை அனைமே காங்கிரஸ் கட்சியில இருந்தப்ப இதை சொல்லிருப்பாரு. ஆமா,
அவரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்க பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சோந்தி பாத்துருக்கேன். அது வந்து ஒரு நாள் அழுதுட்டு இருந்துச்சு. ஏன் நீ அழுகுறன்னா, என்னால ஈவேரா மாதிரி மாறி முடியல அழுதுட்டு. அவன் சொன்னேன், சரி இதெல்லாம் வெளியில சொல்லாத, ஏன்னா வந்து உன்னுடைய பெருமைக்கு அது இழுக்கா போயிடும். ஏன்னா உன பேரே நாங்க பச்சோந்தி நேன் பேர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறம் மாறக்கூடிய பச்சை கலர்ல மாறுவ, சிவப்பு கலர்ல மாறுவங்கனாலதான் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறோம். உன்னோடைய தன்மையே நிறம் மாறக்கூடியதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா நீ அழுது ஈவேர அளவுக்கு என்னால நிறம் மாற முடியாதுன்னு சொல்லி கவலைப்படுறது வெளியில தெரியக்கூடாது, அந்த அவமானம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லிட்டு வந்தேன். இல்ல, இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒருவேளை இருக்கிற பெண்கள் எல்லாரும், அதாவது திராவிடத்தை ஆதரிக்கிற பெண்கள் எல்லாரையும் எலிகளாகவும், அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அல்லது பெண்கள் விடுதலைக்காக பாடுபடுகிற திராவிடர்கள் எல்லாருமே பூனைகளாகவும் சொல்ல வர்றாரா? அததான் சொல்றாரு. அவருக்கு தெரியாதாங்க கூட இருக்கவங்களை பத்தி. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவர் கூட இருந்தவங்க தானே திராவிட தோழர்கள். இந்த திராவிட தோழர்கள் ரொம்ப நல்லவர்களாக இருந்தா, சரியானவர்களாக இருந்தா, அவர் ஏன் கடைசி காலகட்டத்துல அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாத காலகட்டத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி சொத்தை பாதுகாக்கணும்? சுத்தி இருக்கவங்களாம் திருடனா இருக்கான், இவங்க நம்ப முடியலன்னு யார சொல்றாரு அவரு? புரியுதா? இவங்களதான் சொல்றாரு. யாரெல்லாம் ஈவேரா கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அந்த டைம்ல, யாரெல்லாம் போயிட்டு நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவரோட இருந்தோம், உங்களெல்லாம் யாரும் அவர் நம்பல. அதனாலதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு சொத்து போகட்டும், ஏன்னா இவங்க திருடி தின்னுருவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் பிரிச்சு விட்டு போறாரு. அதுக்காக கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு, சொத்து எழுதி கொடுத்துட்டு, நான் சொல்லலப்பா, நீங்களே தான் சொல்றீங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, அண்ணாதுரை அவர்களோட அறிக்கையில எல்லாம் வந்துட்டு, ஐயோஹோ எங்க மானம் போய்விட்டதெல்லாம் நீங்க அறிக்கை விட்டவங்க தான். இன்னைக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு, அண்ணாதுரை அவர்கள் எழுதுனது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதுனதாத்தையும் நீங்க மறைச்சிட்டு, ஈவேரா சொத்து கொடுக்கறதுக்காக தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட ஈவேரா அவர்கள் உங்க மேல இருக்க நம்பிக்கையின்மையின் காரணமாகத்தான் அவர் அது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. சோ அவர் உங்களை நம்பினதே இல்லை. அவருக்கு மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சிய பார்த்தா தெரியுங்கிற மாதிரி இந்த எலி பிடிக்கிற பூனையையும் மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் அந்த மியாவுன்னு சொல்றது பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இல்ல, மாறாக பெண்களை இரையாக்குவதற்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்காரு. அவரே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. அப்படிதான் பாத்துக்கோம். ஒரு நியூஸ் ஆங்கர் பையன் அவன் பிக் பாஸ்ல எல்லாம் கூட போயிட்டு வந்துட்டு இருந்தாப்ல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பெரியார் அப்படிலாம் சொல்லி சுத்திட்டு இருந்த ஆளுதான். கடைசியில அந்த பையன் உள்ள போயிட்டு வெளியில வரும் பொழுது என்னென்ன கூத்து பண்ணா, என்னென்ன ஏமாத்து பண்ணான்னு சொல்லிட்டு, பெரியாரிய சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையே அவன் ஏமாத்தி இது பண்ணி, அந்த பொண்ணை யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி, கடைசியில வந்து கேஸ்ட சொல்லி எல்லாம் திட்டி அந்த பொண்ணோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிட்டு கடந்து போனதெல்லாம் நமக்கு தெரியும். செவி வழியில பார்த்தோம், செய்திகள்ல பார்த்தோம். கரெக்டா பொருந்துதா இல்லையா? இப்ப ஈவேராவை தூக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். நான் தான் சொல்றேன், இது பொருந்தும். நான் சொல்லலப்பா, உங்க ஆளே தான் சொல்லியிருக்காரு. நாங்களா சொல்லிட்டோம் நினைக்காத, உங்க ஆளே தான் சொல்றாரு. நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து உணர்ச்சி பொங்க ஃபெமினிசம் பேசுவதும், இந்த உணர்ச்சி பொங்க பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னு கத்துறதுலாம் பெண்களை ஏமாத்துறதுக்குன்னு உங்க ஐயா சொல்றாரு, அதை ஏத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம கூட சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா உண்மையாவே பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா, தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவங்களை யாரையும் ஒரு சொல்லன்றது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் யாரோட சேர்ந்து வளர்றாரு, யாரை பார்க்கும்போது இவருக்கு அந்த மண்டையில அந்த ஐடியா வந்துருக்கும். நம்ம எல்லாம் யாருமே வந்து பெண்கள் வந்து குடும்பத்தை விட்டுறணும், பெண்கள் வந்து கர்ப்பப்பை தூக்கி போட்டணும், பெண்கள் வந்து ட்ரெஸ் போடக்கூடாது இப்பெல்லாம் நம்ம பேசல. முடிய வெட்டிட்டா மயிரை வெட்டினால் மயிறு தான் உதிரிமை ஒழிய வேற எதுவுமே மாற போறது இல்லை. கரெக்டா? இவ்வளவுதான் விஷயம். இதெல்லாமே முட்டாள்தனம். பெண்கள் வந்து முடிய வெட்டிட்டா ஆண்கள் வந்து அவங்க மேல காமம் கவர்ச்சியோ வராதுங்கிறதுலாம் அப்படி இல்லைங்க. என்ன பேச்சுது? இப்போ வந்து ஆண்கள் வந்து முடி வெட்டி இருக்கிறாங்க, நீங்களும் முடி வெட்டணும். ஆண்கள் வந்து பேண்ட் சட்டை போடுறாங்க, நீங்களும் பேண்ட் சட்டை போடணும். அதாவது தோற்றத்திலயும் ஆண்களை மாதிரியே நீங்க மாறினாதான் நீங்க வந்து ஆண்களுக்கு நிகர். நீங்க உங்களுக்கு பெண் தன்மையிலே இருக்கும்போது நீளமா வளர்த்துக்கிட்டு கர்ப்பப்பை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆண்களை விட மாறினாதான் நீ ஆம்பளைக்கு நிகரு, அதான சொல்ல வர்றாரு. அப்ப ஆமா, ஆணுக்கு நிகரா நீ வரணும்னா நீ ஆனா மாறிவிடு. பெண் தன்மையில பெண் உருவத்துல இருந்தீங்கன்னா மதிக்க மாட்டோம். டிக்ளேர் பண்ணிருக்காரு ஒரு ஆண் வீரர். கரெக்டா? ஆமா. பொம்பளையா இருந்துட்டு எப்படி மதிப்பேன்? நீ ஆம்பளையா மாறிட்டு வா, ஆனா மதிக்கிறேன். சரி, ஆம்பளை மாதிரி அட்லீஸ்ட் ட்ரெஸ் பண்ண முடியுமா? பண்ணிட்டு வா, அப்புறம் அவனை மதிக்கிறோம் அப்படிங்கறதான். நீ என்ன பெண்ணு மாதிரி இருக்கிற, என்ன உனக்கு மீசா வளர மாட்டேங்குது, நாங்க உங்களை நான் சொல்லிங்க, உங்களுக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம தோழர்கள் நம்புறாங்க, ரொம்ப வருஷமா சேவ் பண்றதுங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க அவங்க. நீங்களே இந்த வீடியோ தான் இப்ப இந்த வீடியோ கீழே எத்தனை பேர் கமெண்ட்ல கேட்க போறாங்களே தெரியலையா, திடீர்னு மீசை எடுத்துட்டு கடைசியா ஒரு மாசமா மீசையோட தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஏங்க என்ன ஒரு ஆண் அப்படிங்கறத காட்டுறதுக்கு மீசை வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதாங்க. அப்ப அதனால பாத்தீங்கன்னா மீசை வந்து வளர்றது எப்படிங்கிறதுக்கு இப்ப ஒரு லேகியம் இருக்கு. அந்த லேகியம் நாங்க வந்து திராவிட கழகத்துல கொடுப்போம். அதை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே மீசையே வளர்ந்துரும், நீங்க ஆனா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி லேகியம் வித்துட்டு இருந்தவங்க இவங்க. சோ இதுதான் நம்ம திராவிடத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. பெண்ணாக இருந்தா இவங்க மதிக்க மாட்டாங்க, நீங்க ஆனா மாறினா மதிக்கலாமான்னு யோசிப்பாங்க. அதுதான் அந்த இதுல ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது பெண்கள் ஆண்களாக மாறினா அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்.
ஆனா திராவிடத்தை ஆதரிக்கிற ஆண்களுக்கு இதான் மரியாதை. நீ இப்ப வந்து எளிய சிம்பிளுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிடம்னு பேசக்கூடிய நபர்கள் ஆண் தலைவர்களை தவிர்த்து பெண் தலைவர்களுக்கு மரியாதை அங்க கிடையாது. ஒரு சில பெண் தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த திராவிட இயக்கத்துக்குள்ளேயும், அவங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டி இருட்டடிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவர்கள் நேர் எதிராக மதம் அப்படின்னு சொல்லி எதிர்த்த எல்லா மதங்களிலும் பெண்களுக்கான ஒரு இடம் என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேரி அவங்களை வந்து முதன்மைப்படுத்தி அவங்களை வழிபடுற ஒரு பழக்கம்ங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நம்மளோட தமிழர் மெய்யியல் கோட்பாடுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான அம்மன்களை வந்து ஒவ்வொரு குலதெய்வங்கள், அதே போல நம்மள மாதிரி நம்ம கூட வாழ்ந்த நம்ம முன்னோர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட தியாகத்துக்கு வெட்டுடையா காளியா இருக்கட்டும், வெட்டுடையா காளின்னா வெள்ளக்காரங்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நின்னது இறந்து போற ஒரு பெண்ணு, சின்ன பெண், அவங்களுக்கு ஒரு நினைவா வெட்டுடையா காளியாக குலதெய்வமாக வழிபடுற மரபு நம்ம கிட்ட இருக்கு. பெண்களுடைய தியாகங்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து பெண்களுக்கான தெய்வங்களாக அவங்க ஏதாவது ஒரு பெரிய துயரத்துல இருந்தா அவங்க அதெல்லாமே நம்ம வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கோம்னு பாருங்க தமிழ் சமூகம். சோ பெண்களுக்கான ஒரு சரி சமமான ஒரு இடத்தையும் ஒரு படி மேல போய் பெண்களுடைய தன்மையை முழுமையாக உணர்ந்து அவர்களை ஒரு படி மேல வச்சிருக்கக்கூடிய சமூகம் தான் தமிழர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சடங்குகளும் அதற்கு தகுந்த மாதிரியான பெண்களை மையப்படுத்திய வாழ்வியல் முறையும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்து நாத்திகம் செய்யல, ஆன்மீகம் செய்தது. அதான் தமிழர்களுடைய வாழ்வியல் செய்தது. அது ஆன்மீகத்தோட நம்ம உணர்றோம். ஆன்மீகத்துல அது இருக்குது, அவ்வளவுதான். தமிழர்கள் முன்னோர் வழிபாடெல்லாம் அந்த ஆன்மீகத்தோட தொடர்புல வருது. அப்ப இதுதான் சரியான பெண்ணிய கோட்பாடு, இதுதான் சரியான வாழ்வியல் முறை. இந்த மாதிரி பெண்களை தெய்வமாகவும் இதுவாகவும் பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு அநீதியை செய்வதற்கு அவனுக்கு அச்சம் வரும். இப்ப ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவன் அவன் வந்து ஒரு அம்மனை வழிபடுறான். இப்ப ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து ஒரு தெய்வத்தோட உருவமா பார்த்துக்கிட்டு வளர்றவனுக்கு, அதை நம்புறவனுக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு அசிங்கப்படுத்தியும் அந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு கொடூரமா ஏதாவது ஒண்ணு பண்ணும் பொழுது அவனுக்கு அந்த ஒரு அச்சம், ஒரு உறுத்தல் வரும்ல. அந்த அதுதான் இதெல்லாம். அந்த உறுத்தல் யாருக்கு வரும்? அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கைக்கு வச்சவனுக்கு வரும். அந்த நம்பிக்கை வச்சவன் ஃபர்ஸ்ட் பெண்ணை அந்த மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதே தவிர்த்துருவான். ஏன்னா தெய்வம் அப்படின்னு நிறைய நான்லாம் பாத்திருக்கேன். நிறைய ஊர்கள் எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் எல்லாத்துலயும் வந்து தாயின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? சொல்லுதாயி அப்படின்னு சொல்லிதான் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் மரபு. கிராமங்கள்ல இந்த மரபுல இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருந்த நம்ம பெண்ணை வந்து தெய்வமா வழிபட தேவையில்லை, பெண்ணை வந்து நீ வந்து மனுஷியா நட, அவ முடி வெட்டணும், பேண்ட் போடணும், இதை பண்ணணும், யாரோடனாலும் போகணும், 10 புருஷனை கட்டினாலும் தப்பு கிடையாது, இந்த மாதிரி பேசுனவரை நம்ம ஏத்துக்கணுமா? இதெல்லாம் புறந்தள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இத்தனை ஆண்டு காலமாக இதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதான் நமக்கு இருக்க வேதனை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முன்னோர்கள் இதை உடச்சு எரிஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம். நம்ம மாண்பு அது இதுன்னு கருதி கண்டுக்காம விட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு அது பூதாகரப்படுத்தி இன்னைக்கு ஒண்ணுமில்லாத பிம்பத்தை ஊதி பெருசாக்கி வச்சிருக்காங்க. நம்ம உடைச்சு எரிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு, இது சரி, இதுதான் நியாயம் அப்படின்னு தோணுது. ஆனா அப்படி தோன்றவங்க கூட எங்க நம்ம இதெல்லாம் பேசிட்டா நம்மள பிற்போக்குவாதின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் அப்படியே அமைதியா உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. இப்ப எந்திரிச்சு வரீங்கல்ல, அப்படி உட்காந்துட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு எந்திரிச்சு வராங்க. அப்படி வர்றதுதான் தமிழ் தேசியத்தை வளர்க்கும், தமிழர் வாழ்வியலையும் பாதுகாக்கும். அதெல்லாம் நம்ம சொல்றோம். பாத்துக்கங்க திராவிடர்களே. ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் வந்து பெண்களுக்காக நீங்கள் போராடுறது, நீங்கள் அவர்களுக்காக வந்து பாடுபடுறது, விடுதலைக்காக பாடுபடுறது எல்லாமே வந்து நீங்கள் பூனைகளாகவும் அவர்களை எலிகளை வேட்டையாட துடிக்கிற பூனைகளா உங்களை சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் நீங்க பாத்துக்காங்க, உங்க கூட இருக்கிற திராவிடர்கள் எல்லாம் அப்படியே ஒரு ரெட்டை அப்படியே சுத்தி பாருங்க, அவங்க உங்க கண்ணுக்கு என்னவா தெரியுறாங்கன்னு பாத்துக்கங்க. நன்றி பாரி. நன்றி.